போதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாதவரே, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், மலைகள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. உலக பிரகாரமா மக்களோடு அவங்க தொடர்பு, because they are dead in the world, they are dead in sin, அவங்க பாவத்துல மரித்தவர்கள். எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை அன்பானவர்களே, அது என்ன ஆயிட்டுன்னா, இந்த வசனம் போட்டிருக்குது, அவர்களுக்கு பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்கிறார்கள். என்டாங்கிள், அந்த பாவம் மரணமும் அவளை ஊடுருவி இருக்கிறது. இப்படி சொன்ன புரியும். they are choked with the sin. அந்த பாவத்தோடு ஊறி போனவர்களுக்கு, அந்த ஆவிக்குரிய மரணத்தை உடையவர்களுக்கு பாவத்துல ஊறி இருப்பாங்க. எத்தனை சத்தியம், எத்தனை மேன்மை அன்பானவர்களே. கடந்த நாட்களை விட இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் வசனம் வசனம் வசனம், கூட்டங்கள், பல புதிய ஊழியர்கள், எங்கு பார்த்தால் எழுப்புதல் முகாம்கள், ஜப கூடுகை, எங்கு பார்த்தாலும் புதிய புதிய செய்தியாளர்களை நாம் இந்த ஊடகத்திலே பார்க்கிறோம். நல்லது. அலையலையாய் ஊழியர்கள் எழுந்த துதியுங்கள். எம்எல் ஜெபசியாவுடைய அந்த பாரம், புதிய புதிய ஊழியர்களை பார்க்கிறோம். அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள், அபிஷேக கூட்டங்கள் எங்கு பார்த்தால் நடக்கிறது. எவ்வளவு பெரிய மேன்மை அல்லவா? ஆனாலும் ஸ்டில் பீப்புள் ஆர் டெட் இன் சின். இன்னும் ஜனங்கள் அந்த ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை மூன்றாவது, நான் சொல்ல விரும்புகிறேன், அடுத்த ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்கிற எந்த செயல்பாடும் இல்லை. there is no action for God. தேவனுக்கென்று வாழணும், தேவனுக்காக ஜீவிக்கணும், there is no action. அடுத்த சொல்ல விரும்புகிறேன், அவன் வாழ்க்கையில 4 காரியங்கள். அவருடைய நாவு துதிக்காது, அவருடைய கால்கள் தேவ சபைக்கு போகாது, அவருடைய இருதயம் தேவனுக்கு நேராக இருக்காது, அவருடைய எண்ணங்கள் அதாவது இம்பியூர். நான் படிக்கிறேன், the feet always disobedience, heart is cold, their understanding is dark, their conscience is impure. தமிழில் சொல்லுகிறேன், அவருடைய கால்கள் கீழ்ப்படியாது, அவருடைய கால்கள் மரணத்துக்கு நேராக ஓடும். 2வது, அவருடைய இதயம் குளிர்ந்திருக்கும், மட்டுமல்ல முரட்டாட்டமான இதயம். எல்லாமே முரட்டாட்டம். திருச்சபையில பாக்குறோமே, முரட்டாட்டம் செய்கிற மக்கள் ரெபல்லியஸ். எவ்வளோ சொல்றார், மாலையாரைக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, வேத பாடத்துக்கு வாங்க, ரெபல்லியஸ். திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய கால்கள் கீழ்ப்படியாத கால்கள், டிஸ்ஒபீடியன்ஸ் ஃபீட். 2வது, மரணத்தை நோக்கி ஓடுகிற கால்கள், இருதயம் ரெபல்லியஸ் ஹார்ட். 3வது, அவருடைய புரிந்து கொள்ளுதல், அவருடைய மனம் இருளானது. 2வது, அவருடைய உணர்வுகள் கேவலமானது, இம்பியூர் கான்சியஸ். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பா, அது மாத்திரமல்ல, இந்த ஆவிக்குரிய மரணத்துக்கு உள்ளவர்கள் எப்பொழுதுமே நிர்விசாரமா இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, சீயோனிலே நிர்விசாரமா இருக்கிற மக்களுக்கு ஐயோ. அதை கவனிக்க வேண்டும். சீயோனை நிர்விசாரம் இருக்க முடியுமா? சபைக்குள்ள வந்தது பெரிய ஆசீர்வாதம். கோடிக்கணக்கான மக்கள் சபைக்குள்ள வர முடியல. அதெல்லாம் சபைக்குள்ள வந்து அவ்வளவு ஈஸியா போல, அவ்வளவு லகுவா போல, ரொம்ப கடினப்பட்டு எனக்காக ஜெபித்தவர், எனக்காக பாரப்பட்டவர், எனக்காக சத்தியம் சொன்னவர் நீண்ட நாள் என்னோடு போராடினார். ஆவியார் என்னோடு நீண்ட நாள் போராடினார். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறவருக்கு there is a laziness,
அசதி. அதனால பாருங்க, சபைக்கு முதல் பாட்டு வர முடியல, முதல் ஜனத்துக்கு வர முடியல, பிரசங்கத்துக்கு நடுவுல, பிரசங்க முடிவுல, சிலருக்கு தூரம், அது அடுத்த விஷயம். சிலருக்கு குடும்பத்துல பாடுகள். நான் அதாவது அந்த சபைக்கு போவது ஒரு பெரிய மல்யுத்த மாதிரி, பல பொய் சொல்லி, அதாவது அதற்கு பல ஆயத்தங்களை பண்ணி நிறைய நேரத்தோடு சபைக்கு போவது மிக கடினம். ஆனால் அந்த ஜீவனுக்கு உட்பட்டவர்கள், திரும்ப சொல்லுகிறேன், அன்பு கூறுகிறவன் அவன் மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறான். நான் சொல்வதெல்லாம் ஆவிக்குரிய மரணங்கள். அடுத்து சொல்ல விரும்புகிறேன், அடுத்த வார்த்தை கவனிங்க. அடுத்த வசனம் சொல்லப்படுறது, அவன் வாழ்க்கை என்னைக்குமே ஒரு அசதி, நிர்விசாரம். அது மட்டுமல்ல, அவருடைய சிந்தைகள் எல்லாம் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க குருக்கட் மைண்ட். அவங்க வாழ்க்கையில எல்லாமே வித்தியாசமா இருக்கும். They don't have a broad mind. They have a narrow mind. ஆவிக்குரிய ஆவியிலே மதித்தவர்கள் சரியா இருக்கும், அதில் இன்டெலெக்சுவல், அதில் பிரில்லியன்ட். ஆனா they dead in spiritually. இதுதான் சொல்கிறது, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுகிற வாழ்க்கை. எப்ப தெரியுமா? when you love your brother. நான் சொல்ல விரும்புகிறேன், திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். அன்பு கூறும்போது from death to life, மரணத்திலிருந்து ஜீவன். அந்த திரையில பாருங்கள், from death to life. ஏழ்மையிலிருந்து செழிப்பு, இல்லாமையிலிருந்து ஆசீர்வாதம், தாழ்விலிருந்து உயர்வு, கண்ணீரிலிருந்து மகிழ்ச்சி, துக்கத்திலிருந்து சந்தோஷம். திரும்ப சொல்லுவேன், நீங்கி. இந்த வார்த்தையில பாருங்கள், நீங்கி, துன்பத்திலிருந்து நீங்கி, கவலை இருந்து நீங்கி, கண்ணீர் இருந்து நீங்கி, வேதனை இருந்து நீங்கி, பாடுகளில் இருந்து நீங்கி, நீங்கி நீங்கி நீங்கி. அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, இந்த அன்பு கூறும்போது உங்கள் எண்ணங்கள் மாறுகிறது, சுபாவங்கள் மாறுகிறது, எல்லாமே. நான் சொல்ல வார்த்தை, the knowledge has been changed. அவருடைய எல்லாமே மாறி வருகிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த யோவான் 3:16 அன்பு கூறாருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும். என்னை கேட்டுக்கொண்ட அன்புடைய பிள்ளையே, love the church, love your pastor, love the word, love the brother. உங்கள் சகோதரனை நேசியுங்கள். சகோதரிகளே, உங்கள் விசுவாசி நேசியுங்கள். love your pastor, love your church, love the word, love the ministry. சபையை நேசியுங்கள், ஊழியத்தை நேசியுங்கள், சக மனிதர்களை நேசியுங்கள். இப்படி நேசிக்காத போது, திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய கோபம் நிலைநிற்கும். மறந்துவிட வேண்டாம். எனவேதான் 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறார். கடினம் தான், ஒரு சேலஞ்சு தான். ஆனால் அன்புடைய பிள்ளையே, எதுக்காக தெரியுமா? அவருடைய முடிவு என்னவென்றால், இந்த வார்த்தை சொல்லுகிறேன், பவுல் சொல்லுகிறார், அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து வெளியே வருவது கடினம். எனவேதான் பவுலுடைய வார்த்தை சொல்லுகிறது, இதன் நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். To come out from the spiritual death, அசதியிலிருந்து, நிருசாரத்திலிருந்து, அந்த மங்கி போன இதயத்திலிருந்து. நான் சொன்ன பதிலா, கால்கள், கண்கள், இதயம், சிந்தை, இதெல்லாம் நம்மை தாறுமாறாக்குகிறது. கான்சியஸ் இம்பியூர், அதோட சொல்லி கேடான ஈவான சிந்தைகள் போட்டிருக்குது. அந்த ஈவான சிந்தை வெளிப்பட வேண்டுமானால் லவ் த பிரதர், லவ் த சர்ச். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், நான் இந்த பாடை அனுபவிக்கிறேன், ஆனால் வெட்கப்படுவதில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அன்புடைய பிள்ளைகளே, கவனிங்க. இந்த வசனம் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்வீங்களா? கொஞ்சம் கமிட்டட் ட்ரீம். கடினம்தான், அன்பு வர முடியவில்லை, ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியவில்லை, எல்லாமே தாறுமாறா இருக்கிறது. ஆனால் அவர் ஒப்புக் கொடுங்கள், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில அவர் அதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அடுத்த குறி சொல்லுகிறேன், லவ் யுவர் பிரதர், தி சர்ச். அது எதை குறிக்க சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அப்படி செய்யும் போது உடைய வாழ்க்கை மாறுகிறது. சில வசனங்கள் நான் படிக்கிறேன், கேளுங்கள் எல்லாம். அதாவது
1 பேதுரு 1:8. நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள். அவரை மட்டுமல்ல, திருச்சபையை, வார்த்தையை, ஊழியத்தை, ஊழியனை அன்பு கூறும்போது அவர் தரிசியாமல் இருந்தும் அவருடைய விசுவாசம் வைக்கிறீர்கள். அவருடைய விளைவு என்னவென்றால், சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷத்தினாலே உங்களை கலிவுற பண்ணுவார். When you love the church, when you love the brother, when you love the pastor, திரும்ப சொல்லுகிறேன், சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான ஒரு சந்தோஷமா உள்ளவர்களாய் உங்களை கலிவுற பண்ணுவது மட்டுமல்ல, 1 பேதுரு 1:9, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு அடைகிறீர்கள். நீ கேட்கலாம், அந்த ஆத்தும ரட்சிப்பு கூட அன்பு கூறுவதில் இருக்கிறது. நம்ம கவனிக்க வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு என்பது கிரியைகளால் அல்ல, அன்பு கூறுவது ஒரு கிரியை தான். இந்த அன்பு கூறும்போது அன்பு பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், ஒரு கான்ஸ்டன்ட் லைஃப். உடைய வாழ்க்கை ஸ்திரப்படுத்தப்படுகிறது, உடைய வாழ்க்கை சீராக்கப்படுகிறது. சில வசனங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை அன்பு கூறும்போது சொல்லுகிறது, யோவான் 2:20, உங்களுக்கு சகலத்தையும் அவர் போதிக்கிறார். உண்டான சொல்லுகிறேன், இதனுடைய அன்பு கூறுவனுடைய அத்தாட்சி என்ன? வாட்ஸ் தி எவிடன்ஸ் தட் யூ லவ் தி பிரதர்? திரும்ப சொல்லுகிறேன், அன்பு கூறும்போது நடக்கிற அவனுடைய எல்லாம் சொல்லலாம், ஐ லவ் யூ, பட் தட் மஸ்ட் பி எவிடன்ஸ். முதல்ல எவிடன்ஸ் தெரியுமா? யாக்கோபு 2:1 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. நோ பார்ஷியாலிட்டி. என்ன பண்றோம்? அந்த ஊர் அன்பு கூறுகிறது, அந்த இனம் அந்த இனத்தை அன்பு கூறுகிறது, அந்த ஜாதி அன்பு கூறுகிறது. அது அன்பு கூறுதல்ல. கவனியுங்கள், பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பணம் படைத்தவர், அறிவு படைத்தவர், ஆற்றல் படைத்தவர் எல்லா சபைகளும் உண்டு. அதான் பல காரணங்களை சொல்லுவாங்க. பிரச்சனைகள் வரும், கடன் கேட்பாரு, எனக்கு அதனால என்னுடைய தகுதிக்கு ஏற்ற அப்படி இல்லை, அப்படி இல்லை. நம்முடைய தகுதி அவரால் வந்திருக்கிறது. இந்த நிலைக்கு உங்களை உருவாக்கினவர் தானே. என்ன சொல்ல விரும்புகிறேன்? there's evidence when you love the brother. இரண்டாவது யாக்கோபு 2:2 பொன் மோதிரம், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷன் தந்தையான வஸ்திரம் தரித்தனும் ஒரு ஆலயத்துல வரும்போது கவனியுங்கள், அதுல சொல்லப்பட்ட வார்த்தை வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி இந்த நல்ல இடத்துல உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து அங்கே நெல்லு என்றும், அல்லது இங்கே என் பாதப்பண்டியில உட்காரும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க. when you love your brother, there is no partiality, no color, no cash, no caste. அங்கே நிறத்துக்கு இடமில்லை, ஜாதிக்கு இடமில்லை, பணத்திற்கு இடமில்லை, படிப்புக்கு இடமில்லை, கர்த்தருக்கு மட்டுமே இடம். திரும்ப அதில் சொல்லப்பட்ட யாக்கோபு 2:1 when you love the brother, தமிழ் என்ன கவனிங்க, பேதகம் பண்ணி, போதகம் அல்ல பேதகம், not போதகம், பேதகம். that means ஒரு கம்பேரிட்டிவ், ஒரு பார்ஷியாலிட்டி. அடுத்த வார்த்தை, தகாத சிந்தனையோடு நீங்கள் நிதானிக்கிறதா இருப்பீர்கள் அல்லவா? ஆரம்பத்தில் சொன்னேன், உண்மையான அன்பு இந்த பார்ஷியாலிட்டி கிடையாது. நோ ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன். மாத்திரமல்ல, திரும்ப புரியுங்களா? உங்களுக்கு புரியுமா? நல்லா கவனிங்க. அவர்களும் உங்களுக்கு சில பேர் பிடிக்கலையே, அவர்கள் கூட நல்லா கவனிக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணின தேவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று நீங்கள் மறந்து விட வேண்டாம். even those people, நீ யாரை சத்துரு நினைக்கிறீங்களோ, தாழ்வா நினைக்கிறீங்களோ, அவர்களும் தேவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபு 2:6 நிறைய போட்டிருக்குது, நிறைய. 2:9 பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் பாவம் செய்வீர்கள், மாத்திரமல்ல மீறினவர்களாய் மாறுவீர்கள், நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். love your brother. there's evidence. அதோட சாட்சி என்னவென்றால், அவனுடைய சாட்சி, you love everybody. ஈக்குவலைஸ். உலகத்திலே சொல்றாங்க சமத்துவம். இந்த பூமியில உண்மையான சமத்துவவாதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் சொல்றார், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். அவர்தான் உண்மையான சமத்துவவாதி. இன்றைக்கு
எந்த வீடுகளிலேயுமே எஜமான் மேஜையிலே வேலைக்காரன் கீழே. அவர் சொல்கிறார், அவன் என்னோடு நான் அவனோடு. அவர் எஜமான் அல்லவா? அந்த எஜமான் அவரோடு, அந்த வேலைக்காரன் நம்மை அவருடைய பந்தியிலே. வசனத்தை படித்து பாருங்கள். நான் அவனோடு போதனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போதனம் பண்ணுவான். இந்த நாளிலே என் அன்பு பிள்ளையே, when you love your brother, சொல்லுகிறது அந்த வார்த்தை, தேவன் உங்களை மேன்மை பாராட்ட ஒரு சொந்தக்காரனை மாற்றுவார். 2:13 நியாய தீர்ப்புக்கு முன்பாக உடைய இரக்க மேன்மை பாராட்டும். நம்ம கவனிக்க வேண்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக உங்களுடைய அன்பு மேன்மை பாராட்டும். நான் முடிவாக சொல்ல விரும்புகிறேன், அதாவது வார்த்தையால் அல்ல, இட் should be manifest. நீ சொல்லலாம், I love you, that must be evidence, that must be a manifestation, and it should be constant. கொஞ்ச நாளைக்கு அன்பு உறுதி விட்டுறதில்லை. கடினமான ஒரு வார்த்தை தான். அவர்களுக்கு பாத்திரமாக இல்லையே, பரவாயில்லை. அவர் தகுதியான இல்லையே, பரவாயில்லை. அதை கவனிக்க வேண்டும். நான் மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறேன். பாவம், மரணம் என்ற அந்த பிரமாணத்தில் விடுவிக்கப்படுகிறேன். தேவனால் மேன்மை பாராட்டப்படுகிறேன். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது யாக்கோபு 2:8 தேவனுடைய ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். ஆமேன் சொல்லுங்க. தேவனுடைய ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். நிறைய ஆண்டவர் இதை குறித்து எழுதியிருக்கிறார். இதை குறித்து யோவான் 13:35 நீங்கள் ஒருவர் அன்பாய் உள்ளதா இருந்தார், அதனால் நீங்கள் விசேஷம் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, அன்பு கூறுங்கள். That's evidence. உங்கள் அன்புக்கு ஒரு அத்தாட்சி தேவை. முடிவாக சொல்லுகிறேன். யோவான் 2:9 இதை நல்லா கேட்கணும். அந்த திராட்சை எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி. தெரியுமா? He loved even the servants. அந்த தண்ணீர், அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று வேலைக்காரருக்கு தெரிந்ததன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கோ அந்த வீட்டினுடைய மணவாளனுக்கோ மணவாட்டிக்கோ திருமண வீட்டாருக்கோ யாருக்குமே தெரியவில்லை என்று கவனிக்க வேண்டும். He loved the servants. வேலைக்காரருக்கு தெரிந்ததன்றி அன்பு கூர்ந்ததினாலே தான் அதை சொல்லிக் கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, திரும்ப சொல்ல விரும்புகிறேன் அந்த வார்த்தையை. யோவான் 4:7 சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பு கூறு என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். கவனிய, திரும்ப சொல்லுகிறேன், அவன் பொய்யன். அது மட்டுமல்ல, 1 யோவான் 4:12 அவன் பூரணப்படாதவன். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தை, அன்பு கூறுகிறவன் தேவரால் பிறந்திருக்கிறான். அடுத்த வார்த்தை, பிறப்பித்த வெள்ளத்திலும் அன்பு கூற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டிருந்த அன்பு கூறுகிறான். வார்த்தை கவனியுங்கள். தேவனால் பிறந்தவன். 2வது, பிறப்பித்த இடத்துல அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்ட இடத்துல அன்பு கூறுகிறான். என்னை கேட்டுக்கொண்டு வேண்டிய பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன். Brotherly love is the main reason for the Christian faith. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உண்மையான காரியம் என்னவென்றால், there is evidence. 3 காரியம் சொன்னேன். அன்பு கூறும்போது வாழ்க்கை மாறுகிறது. The life has been changed. 2வது குறிப்பு, அன்பான தேவ பிள்ளைகளே, 2வது அதுக்கு ஒரு சாட்சி. நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, நிலைகள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. திரும்ப சொல்ல விரும்புகிறேன். கனிகள் உண்டாகிறது, பூக்கள் உண்டாகிறது, பழங்கள் உண்டாகிறது. உங்களுடைய வாழ்க்கை பூத்துக் கொள்கிற வாழ்க்கை. எனவே திரும்ப சொல்லி முடிக்க விரும்புகிறேன். There is evidence. நிலைகள் மாறு. செத்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையில, மரித்து போன வாழ்க்கையில நிலைகளை சொன்னேன். அசதி, நிர்விசாரம், சோகம், கண்ணீர், இதயம், கால்கள், கரங்கள், சிந்தை எல்லாமே பொல்யூட்டட். ஆனால் அன்பு வரும்போது எல்லாமே மாறுகிறது. அவர்களை உயிர்ப்பிக்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறது கடைசியாக, அன்பார்களே, இந்த பிரமாணத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறார். 1 யோவான் 5:1 தேவனால் நீங்கள் அன்பு கூறப்படுகிறீர்கள். யோவான் 2:9 அன்பு வரும்போது God
will reveal his secret in your life. உங்கள் வாழ்க்கையில சகலவற்றை விளங்க பண்ணுவார். கடினமான ஒன்று, அன்பு கூறுவோம். அதாவது படைத்தவரை அன்பு கூறுவோம், படைப்புகளிடத்தில் அன்பு கூறுவோம். That is evidence. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை தன்மை. கடினமானதுதான். முயற்சிப்போம், தேவன் கிருபை தருவார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, படைத்தவரிடத்தில் அன்பு கூறுவது, படைக்கப்பட்ட மனிதனிடத்தில் அன்பு கூறுவது. சிலவர்கள் அன்பு கூறுகிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஆம் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், செத்தவளை போல இருக்கிறோம். என் வாழ்க்கையில ஒரு லிவிங் லைஃப் ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு கூறுகளை எங்களுக்கு தாரும். அன்பு கூறுவதனாலே உண்டாகிற ஆசீர்வாதங்களை பார்த்தோம். மேன்மை அடைகிறோம், உயர்வு அடைகிறோம், பாவம் பிரமாணம் என்பதற்கு விடுதலை பெறுகிறோம், சமாதானம் அடைகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் சொந்தக்காரராய் மாறுகிறோம். எங்களுக்கு இருவதாக அன்பு கூற முடியல, எங்களால நிலைகளை மாற்றும். மாந்த யாரிடத்திலும் பாசம் காட்டுவோம். அது எங்கள் வாழ்க்கையில மெய்ப்பொருளாய் மாற்றி தாரும். The real Christianity is love the brethren. அன்பு கூற எல்லா ஜாதியாரையும், எல்லா ஜனங்களையும், எதிர்ப்பாளர்களையும், நிந்திக்கிற மக்களையும், யுத்தமுழுகிற மக்களையும் அன்பு கூற கிருபைதாங்க. அது ஒன்றே மரணத்திலிருந்து எங்களை விடுவிக்கும். ஆவிக்குரிய மரணத்திலிருந்தும் சரீர மரணத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும். அதை விடுவிக்கப்பட நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள அன்பு கூறுகிற ஒரு மேலான கிருபையை, அந்த வாழ்க்கையின் மெய் வழியை நாங்கள் பின்பற்ற, அதை செயல்படுத்த எங்களுக்கு சகாயம் பண்ணும். நம்முடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, கடினமான ஒன்று, ஆனால் சாத்தியமான ஒன்று. அது உங்களுக்கு நன்மை, எனக்கு நன்மை. மேன்மை பாராட்டுகிறோம், மேன்மை அடைகிறோம், உயர்வடைகிறோம், சமாதானம் பெறுகிறோம். நிறைய காரியங்களை சொன்னேன். அது மட்டுமல்ல, அந்த வசனம் 1 யோவான் 4:12, நீங்கள் பூரணப்படுத்தப்படுகிறீர்கள், தேவர் ராஜ்யத்தின் ரகசியங்களுக்கு சொந்தக்காரராய் மாறுகிறீர்கள். அப்படி கர்த்தர் செய்வாராக. God bless you. ஆமென். மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் நம் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் நம் இதயத்திலே. மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். மலர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். மனதார இயேசு சிநேகிக்கிறார், மன்னித்தாரே என் மீறுதல்கள். மன்னித்தாரே என் மீறுதல்கள். கோபமோ நீங்கியது, பயமோ வாழ்நாளெல்லாம். கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். மலர்ந்திடுவேன், பரவிடுவேன், பரவிடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டார், கரம் பிடித்து நடக்க பழக்குகிறார். கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டார், கைப்பிடித்து நடக்க பழக்குகிறார்.
லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன் லீலி மலர் போல் லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன் பனித்துளி போல் நம் இதயத்திலே வார்த்தையினால் தினம் நிரப்புகிறார் அப்பா உங்க பிரசன்னத்தால உங்க வார்த்தையால பணிவிடை தொடர்ந்து செய்வேன் பலியான இயேசுவுக்காய் ஹalleluya சொல்லுவோமா மலர்ந்திடுவேன் படர்ந்திடுவேன் நறுமணமாய் பரவிடுவேன் மலர்ந்திடுவேன் நறுமணமாய் பரவிடுவேன் லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன் லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன் லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன் லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன் கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் நம் இதயத்திலே கர்த்தரின் சமூகம் காலமெல்லாம் நம் இதயத்திலே மலர்ந்திடுவேன் படர்ந்திடுவேன் நறுமணமாய் மலர்ந்திடுவேன் நறுமணமாய் பரவிடுவேன். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.